வணக்கம் மக்களே. நம்ம அன்றாட அரசு நிகழ்ந்த பார்த்துட்டு இருக்கோம். அந்த வீட்டுல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பாஜகவுல தமிழ்நாட்டுல இன்னும் வேட்பாளர் பட்டியல் வெளியிடல. அதற்கு காரணம் என்ன? உள்ள நடக்கிற தலைவர்களுக்கு இடையான போட்டி தான் காரணமா? அண்ணாமலை கோபத்தில் இருக்காப்ல. முதல்ல அண்ணாமலை நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாப்ல. தற்போதைய அறிவிப்பு அண்ணாமலை போட்டியிடுவார் அப்படின்ட்டு சொல்லப்படுது. அதே மாதிரி பிரதமர் அவர்கள் வரும்போது அந்த வரவேற்பு நிகழ்ச்சியில அந்த விழாவில் அண்ணாமலை கலந்து கொள்ளல. அது அவரோட விரக்தியா அல்லது கோபத்தின் வெளிப்பாடாக அவர் வரலையா அப்படின்ட்டு நம்ம தமிழக பாஜகவுல நடக்கிற அந்த சிறு சிறு பிரச்சனைகள் எதுவும் இருக்கா இல்லையா, என்னதான் காரணம், ஏன் வேட்பாளர் பட்டியல் வெளிவர்றதுக்கு இவ்வளவு லேட் ஆகுது அப்படிங்கிறதா நம்ம இன்னைக்கு நம்ம வீடியோவில் வேகமாகவும் விரைவாகவும் விரிவாகவும் பார்த்துருவோம். நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா நம்ம சேனல்ல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு கொடுங்க. சரி, முதல்ல என்னதான் நடக்குது தமிழ்நாட்டு பிஜேபிக்குள்ள, அதுதான் பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஆக்சுவலி உண்மை சொல்ல போனா அண்ணாமலை ஒரு டீமாகவும் நயனா நாயந்திரன், வானதி சீனிவாசன் அந்த சீனியர் தலைவர்கள் ஒரு டீமாவும் இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. அண்ணாமலை என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்கல, நமக்கான அந்த ஒரு மரியாதை எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு நினைக்காப்புல. நயனாருக்கும் அண்ணாமலைக்கும் இடையில வேறுபாடு இருக்கான்னா கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். ஏன்னா ஒரு முன்னாள் தலைவர், இவர் இன்னாள் தலைவர், ரெண்டு பேருக்குள்ள ஒரு சின்ன கருத்துப்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் ரொம்ப முற்ற அளவுக்கான ஒரு பெரிய மோதல் போக்கு அவங்க கிடையாது. ஒரு சிறு 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 ஒரு பிரச்சனைகள் தான். எதுனாமே டெல்லி தலைமையை தான் முடிவெடுக்குது. அந்த முடிவு பிரகாரம் தான் இவங்க நடந்துட்டு இருக்காங்க. அதனால பெரிய அளவுல ஒன்னொன்னு பிரச்சனை, சின்ன சின்ன ஒரு பிரச்சனை தான். ஒரு சின்ன பிரச்சனை தான். அண்ணாமலை அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு கோயம்புத்தூர் தொகுதியில ஒரு சீட்டு வேணும் அப்படின்ட்டு சொல்றாப்புல. இது வரைக்கும் கோயம்புத்தூர் தொகுதியில அதிமுக தலைமையிலான குழு அவருக்கு இந்த ஒதுக்கீடு பண்ணல. ஆனா அண்ணாமலை என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நீங்க சாத்தூருக்கு போகணும் அப்படின்னு நினைச்ச உடனே திருநெல்வேலியை உங்களுக்கு கொடுத்துட்டு சாத்தூர் தொகுதி எப்படி அதிமுக உங்களுக்கு ஒதுக்கி கொடுத்துச்சு, அதே மாதிரி நீங்க ஃபோர்ஸ் பண்ணியிருந்தா எனக்கான ஒரு தொகுதியும் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி நான் சரி அந்த ஒரு தொகுதி ஒதுக்கிட்டாங்க இல்லையா, அந்த வடக்கு தொகுதி, கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி எனக்கு தான் வேணும். நீங்க எதுக்கு வானதி சீனிவாசனுக்கு கொடுத்தீங்க, அந்த இது எனக்கு கொடுங்க, அல்லது இன்னொரு தொகுதியை கேட்டு பெற்று கொடுங்க அப்படின்ட்டு தமிழக பாஜகவுக்கும் டெல்லி பாஜகவுக்கும் அண்ணாமலை அவர்கள் ஒரு அழுத்தத்தை கொடுக்குறாப்புல. இதுதான் பிரச்சனை. ஒரு சின்ன சின்ன ஒரு முரண்பாடு தான். ஏன்னா டெல்லி தலைமை நயனாரையும் பகைக்க விரும்பல, அஇஅதிமுக பொதுச் செயலாளரையும் பகைக்க விரும்பல, அண்ணாமலையும் பகைக்க விரும்பல. ஏன்னா அண்ணாமலை பின்னாடி ஒரு பெரிய ஒரு இளைஞர் பட்டாலும் ஒரு ஃபேன் பேச்சு, அண்ணாமலைக்காக கட்சிகள் சேர்ந்த கூட்டம் நிறைய இருக்கு. அதனால அண்ணாமலை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபரா தான் கருதப்படுறாரு. அண்ணாமலையோட தலைமையில தமிழ்நாட்டுல பாஜக இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி அடைஞ்சது. இப்போ இந்த தேர்தல் கூட்டுக்கணிக்கான அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுதல், கருத்து மோதல்களை வரது இயல்பு. அதுதான் மேட்ரு. முதல்ல தமிழகத்துக்கு பிரதமர் வந்தாப்புல. அந்த வந்த நிகழ்வுல அண்ணாமலை இடம் பெறல. அதுதான் முதல்ல ஒரு கேள்விக்குறியாவது. அண்ணாமலை வருத்தத்துல இருக்காரா அப்படின்ட்டு. ஆனா அது வருத்தம் இல்லை. அதுல நடந்த உண்மை நம்ம அண்ணாமலை பத்தி நயன்தாண்ட கேட்கும்போது நான் அண்ணாமலை அவர்களுக்கு ஃபோன் போட்டேன். அவருக்கு ஃபோன் ரீச் ஆகல. அப்போ உங்கள்கிட்ட தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கும்போது அண்ணாமலை ஊர்ல இல்லை அப்படின்னாங்க. நான் அதன் அடிப்படையில ஏற்கனவே அண்ணாமலை எல்லாம் கோயம்புத்தூர்ல பிரதமர் வரதுனால அண்ணாமலை அதில் பங்கேற்பாரு, முன்னாள் தலைவர், அப்புறம் அந்த லோக்கல் ஏரியாவில் உள்ளவர் கண்டிப்பாக நான் லிஸ்ட் கொடுத்துருந்தேன். டெல்லி தலைமை யாரெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணாங்க எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்ட்டு லிஸ்ட் அனுப்பியிருந்து நான் அதுல அண்ணாமலை தொடர்பு கொண்டும்போது அண்ணாமலை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால அண்ணாமலை இல்லை அப்படிங்கிற ஒரு அறிவிக்கை தான் நான் அனுப்பியிருந்தேன். அது டெல்லி தலைமை தான் அந்த பேரணிக்கு இருக்கு, அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு நயனா நாகேந்திரன் அவர்கள் அவருக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையோ ஏதோ சொன்ன முட்டாப்புல. திடீர்னு டெல்லிக்கு அழைப்பு வருது. அதே மாதிரி அர்ஜுன் ராம் மேக்வால் அண்ணாமலையை பார்த்து சுமார் ஒரு 40-50 நிமிஷம் ரெண்டு பேரும் தனிமையை பேசுறாங்க. அவங்க பேசும்போது
தனக்கான மனக்குரல்கள், எனக்கு இது வேணும், என்னோட டிமாண்டு, எனக்கு இப்படி பிரச்சனை நடக்கு, எனக்கு ஒரு தொகுதி வேணும் அப்படின்ட்டு அந்த டிமாண்டை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அர்ஜுன் ராம் மேக்வால்கிட்ட சொல்றாப்ல. உங்களுக்கான உறுதி கொடுத்து கூட அப்படி சொல்றாப்ல. சொன்ன 2 நாள்லயே டெல்லியில இருந்து அண்ணாமலை அவர்களுக்கு அழைப்பு வருது. அவர் வந்து தனி ஹெலிகாப்டர்ல போய் வந்து அங்க மீட் பண்றாப்ல. திரும்ப வந்து பியூஷ் கோயலும் வந்து அவர் அழைச்சு பேசுறாப்ல. அங்கேயும் அவங்களோட மீட்டிங் ஆகுது. அப்ப அதெல்லாம் கிட்டத்தட்ட பார்க்கும்போது என்ன நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னா, அண்ணாமலைக்கு சீட்டு கன்ஃபார்ம் பண்றதுக்கான வேலைகள் நடந்துட்டு அப்படிதான் நமக்கு தெரிய வருது. அது மூலமா அதோட நம்ம எதிர்பார்த்த அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே வந்து நைனா நகர் சொல்லிட்டாப்ல, அண்ணாமலை இந்த தேர்தல் போட்டு விடுவார் அப்படின்ட்டாப்ல. ஒட்டுமொத்த பிரச்சனையும் இந்த ஒரு வார்த்தையிலையும் இந்த ஒரு அறிக்கையிலுமே சால்வ் ஆகுது. ஏன்னா அண்ணாமலை கிட்ட ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு. அண்ணாமலை அவரோட ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் இருக்கு. அதனால அவர் வந்து அதிருப்தியில் இருப்பதாலோ அல்லது கோபத்துல இருப்பதோ அந்த ஃபேன் அல்லது அவர் ஆக்டிவா இல்லாம இருப்பதோ அந்த ஃபேன் பேஸும் அதே மாதிரி அவரோட ஆதரவாளர்களும் தொய்வு நிலையில இருக்கலாம். அது வந்து பிஜேபி மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படலாம். அதனால அண்ணாமலைய சமாதானப்படுத்தும் முயற்சியில வந்து டெல்லி தலைமை பயங்கரமா ஈடுபடுச்சு. அதே மாதிரி பெர்சனலாவே அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும் மோடிக்கு, மோடிஜிக்கும் அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எதுவும் வந்துடாம அதனால அண்ணாமலைய சேர்த்து வச்சுக்கிறதுல மிகப்பெரிய ஆர்வம் பண்ணது டெல்லி தலைமை. இந்த இடப்பட்ட காலங்கள்ல அண்ணாமலைக்கு ஏகப்பட்ட அழைப்புகள் வந்ததாகவும் நீங்க வந்து விரக்தியில இருக்கீங்க, அதே மாதிரி உங்களுக்கு உங்க உழைப்புக்கான அந்த பலன் உங்க கட்சியில கிடைக்கல, அதனால எங்க கட்சிக்கு வாங்க அப்படின்ட்டு டிஎம்கேவும் தாவேக்காவில இருந்தும் அழைப்புகள் வந்ததாகவும் பரபரப்பா பேசப்படுது. கண்டிப்பா அவரு எதிர்த்து பேசினதுனால திமுக சைடு போக மாட்டாப்ல. அதே மாதிரி தாவேக்கா கூட ஃபியூச்சர்ல வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய்க்கு அப்புறம் அந்த கட்சியை கொண்டு போறதுக்கு ஒரு கரெக்டான ஆள் கிடையாது. அவர் இந்த எலெக்ஷன்ல தோத்துட்டாருன்னா விஜயும் அந்த கட்சியை வந்து கிட்டத்தட்ட கைவிட்டுருவாப்ல. அவர் தான் வேலையை பார்க்க போயிடுவாரு. அப்படிதான் நம்மளோட சோர் சொல்றாங்க. அந்த நிலைமையில அண்ணாமலை அதை ஹேண்டில் பண்ணி கொண்டு போடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் ஒருவேளை போறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் தற்போதைய சூழ்நிலை அதுக்கான ஒரு எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை. ஏன்னா சமாதானப்படுத்தப்பட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து நான் தேர்தலில் போட்டிவிட போறதுக்கான எல்லா உறுதியும் எடுத்துட்டாப்ல. அதே மாதிரி அறிக்கையும் அண்ணாமலை தேர்தலில் வந்து நிற்க போகிறார் அப்படிங்கிற ஒரு அறிக்கையும் வெளியே வந்து விட்டது. அதே மாதிரிதான் கோவை வடக்கு தொகுதி வந்து வாந்தி சீனிவாசனுக்கு ஏன் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறது நமக்கு என்ன முழுசா தெரியல. அண்ணாமலையோட முக்கியமா வானதி சீனிவாசன் அவர்களோட முக்கியமா அண்ணாமலை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நான் விடாப்புடியா இருக்காப்ல அண்ணாமலைஜி, நான் வந்து கோவை தொகுதியில ஏதாவது ஒரு தொகுதியில கண்டிப்பா வேணும் அப்படின்ட்டு, அதெல்லாம் எனக்கு அந்த கோவை வடக்கு தொகுதி எனக்கு வேணும் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காப்ல. ஒருவேளை அங்க இருந்து வானதி சீனிவாசன் மாற்றப்பட்டு அந்த இடத்துல அண்ணாமலை வந்து போட்டி போடுவாரா, அல்லது கோவை ஏரியால ஏதாவது ஒரு தொகுதி அதிமுக கிட்ட இருந்து பேசி எடுத்து அது வந்து திரும்பவும் அண்ணாமலைக்கு ஒரு சீட்டு அதாவது ஒதுக்கப்படுமா அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு தெரியல. ஒட்டு மொத்தத்துல ஏதோ ஒரு தொகுதியில அண்ணாமலை வந்து திருப்தியா போட்டியிட போறாரு. மொடக்குறிச்சியில போட்டி போட போறாரு அப்படின்னு நமக்கு ஒரு சோர்ஸ் கிடைக்குது. அதுலயும் அது முழு திருப்தி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அதனாலதான் தமிழக வேட்பாளர்களின் பட்டியல் வந்து இதுவரைக்கும் வெளியிடல. இந்த ஒரு சின்ன அந்த அண்ணாமலை வெர்சஸ் நயனன் ஒரு சின்ன பிரச்சனை காரணமாக தான் இதுவரைக்கும் வெளியே வரல அப்படின்ட்டு சொல்லப்படுது. கடைசியா அண்ணாமலை அவர்கள் போட்டியிடுகிறார். அதே மாதிரி நயனன் அறிவிப்பு என்னதுன்னா வருகிற 6ஆம் தேதியில சரி வருகிற 3ஆம் தேதி வந்து பிரதமர் டெல்லிக்கு வராப்புல, தமிழகத்துக்கு வராப்புல. தமிழகத்துக்கு வந்து அவருடைய கையாலேயே வந்து அந்த வேட்பாளர் பட்டியல அறிவிக்கிறாரு. அதனாலதான் லைட்டு. மற்றபடி எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை இல்லை, எந்த ஒரு மனஸ்தாபமும் இல்லை. நானும் அண்ணாமலையும் ஒன்றாகவே இருக்கிறோம். நாங்களும் அதிமுக கூட்டணியும் ஒன்றாகவே இருக்கும். எங்களுக்கு எந்த வேறுபாடும் இல்லை அப்படின்ட்டு முடிச்சிருக்காப்புல. இதுதாங்க நம்ம இன்னைக்கு பார்த்த நம்ம வீடியோ. பிஜேபி கட்சிக்குள்ள நடந்த அந்த நயினார் வெர்சஸ் அண்ணாமலை, சீனியர்கள் ஒரு புறம், அண்ணாமலை ஒரு புறம், அப்படி எல்லா ஒரு
கருத்துக்களுக்கும் பதில் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைச்சிட்டு நினைக்கிறேன். நம்ம சேனல் இப்பதான் புதுசு கண்டிப்பா நமக்கு ஆதரவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.